கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit நாங்கள் உங்களை சந்திப்பதிலே to meet you, மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad today. நம் வாழ்க்கையிலே In our life, ஆவியானவர் மிக அவசியம் என்பதை Holy Spirit is very important. இந்த வாரம் முழுமையாக தியானத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். We are understanding and meditating for this entire week. புரிந்து கொண்டிருப்பேன் சொல்ல விசுவாசிக்கின்றோம். I'm believing you will understand this. புரிந்தது மாத்திரமல்ல, Not only understanding this truth, அந்த அனுபவத்தில் செல்லும்படியாக let us walk in that நாங்கள் experience. தாழ்மையோடு இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். With a humble heart, we are seeking to you. அது உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும். That is a very important thing in your life. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். In your spiritual life, it gives a development. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditated yesterday, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். after Jesus was baptized, அவருக்கும் தேவ ஆவி அவசியமாய் இருந்தது. Jesus himself required the Spirit of God. வேதத்திலே எபிரேயரிலே சொல்லப்படுகிறது, In Hebrews, it has been mentioned, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, we have a cloud of witness surrounding us. பாரமான யாவற்றையும் By removing the burden, நம்முடைய நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு the sin which is near to us, விசுவாசத்தை துவக்குகிறவரும் the one who started our faith, முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி the author and finisher of Jesus, பொறுமையோடு ஓடக்கடும் என்று சொல்லி பார்க்கிறோம். let us run this race slowly. வேதத்தில் பார்க்கிற பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே When you look at all the godly people in the Bible, ஏற்ற தாழ்வுகளை பார்க்க முடியும். you may see ups and downs in their life. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையிலே But in the life of Jesus, அவரிடத்தில் எதையுமே பார்க்க முடியாது. but you can't able to see that in the life அவர் of Jesus. எல்லாவற்றிலும் பூரணமாயிருந்தார். He is a complete God. நன்மைதான் அவருடைய தன்மையாய் இருந்தது. All his natures were good, பரிசுத்தம், holiness. எல்லாவற்றிலும் சிறந்தவர். In all the thing he is great. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, So whatever God says, ஆண்டவர் என்ன சொன்னாரோ, so whatever God அதை said, செய்வதுதான் நீதியாய் இருக்கிறது. whatever that is God said, when you're doing it is அதை righteousness. செய்வோம். Let us do that. நம் வாழ்க்கையிலே In our life, பெரிய மாற்றங்களை பார்ப்போம். we will see many changes. நமக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்போம். We will experience the presence of God in our life. மகிழ்ச்சி அடைவோம். Let us rejoice on it. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Matthew chapter 4 verse 1. அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திற்கு கொண்டு போகப்பட்டார். Then was Jesus led by the Spirit of God into the wilderness to be tempted of the devil. இயேசு சோதிக்கப்படுவதற்கு, Jesus was tempted. யாரால் சோதிக்கப்படுவதற்கு? By whom he was tempted? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. It says that he was being tempted by the devil. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட Today in our life also, பிசாசினால் சோதனைகள் கடந்து வரும். by the devil many temptations are coming into our பிசாசு life. நேரடியாய் சோதிக்குமா? Or the devil will come directly and he will tempt you. பிசாசு நேரடியாய் சோதிக்காது. He will not come directly and tempt you. அது தங்க முடியாத ஒரு உருவம் வேண்டும். It has a specific image to அந்த speak to you. உருவம் யார்தான்? Who is that image? உறவுகள் தான், Your relatives, நண்பர்கள் தான், your friends, பார்க்கின்றவர்கள் தான். your one you're meeting. அவர்கள் மூலமாக தான் அந்த உருவத்தின் செயலை பார்க்க முடியும், பிசாசின் செயலை. Through them only you can able to see the nature of the devil. ஆனால் But இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் போது ஆவியானவர்களை வனாந்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். and it says then was Jesus led by the Spirit into the wilderness to be tempted of the devil. இயேசு மாத்திரம் போகவில்லை, Not only Jesus went, ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். it said the Holy Spirit is leading Jesus Christ. ஞானஸ்நானம் எடுத்தபோது ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். After he was baptized, he is receiving the Holy Spirit. பெற்றுக்கொண்டவரை தனக்குள்ளே வைத்துக் கொண்டார். The one he received, he kept inside of him. பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக கடந்து போகும்போது When he was tempted by the devil, ஆவியானவரும் அவரோடு கூட கடந்து போகிறார். Holy Spirit is also leading him. அந்த அனுபவத்திலே இயேசு கிறிஸ்து கடந்து போன போது In that experience, when Jesus Christ was அவர் going, எப்படி ஜெயித்தார் என்று பார்க்கும்பொழுது, how he won the devil. நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தால், When you read that entire chapter, இயேசு கிறிஸ்து வார்த்தை மூலமாக தான் ஜெயித்தார். Jesus Christ won by the word of God. ஆவியானவர் தனக்குள்ளே இருக்கிறார். He has the Spirit of God inside இயேசு of him. தேவனாய் இருக்கிறார். Jesus is God in flesh. இரண்டு காரியம் இருந்த போதிலும் கூட When they have both the thing, அவர்களுக்கு வார்த்தையும் அவசியமாய் இருக்கிறது. they both required word of God. மூன்று காரியம் நம் வாழ்க்கையில் வர வேண்டும். Three things we should have. திரியேகம் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? You note about Trinity. திரியேக தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? We are worshipping the Trinity God. ஒன்று
வார்த்தை, First thing, the word. இரண்டாவது மாம்சமாய் இயேசு கிறிஸ்து, Second thing, God in flesh, Jesus Christ. மூன்றாவதாக ஆவியானவர். Third thing, the Holy Spirit of God. வார்த்தை என்று சொல்லும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின பிதாவை காண்பிக்கிறது. When you mention about the word, it is representing the God in the beginning created the world. மாம்சம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. When you are pointing out about the flesh, it represents Jesus Christ. ஆவியான சொல்லும்போது ஆவியானவரை காண்பிக்கிறது. When the Spirit means, it is representing the Holy Spirit of God. திரியேகத்தின் வழியாக தான் தேவனை நோக்கி பார்க்க முடியும். Only through the Trinity of God we can able to look onto Him. இந்த அனுபவத்தை வேதம் சொல்வது மாத்திரமல்ல, This experience, not only the Bible says, தேவன் அதை காண்பித்தார். God has shown that. ஒன்று மாம்சமாய் இருந்தார். First thing, He was in a flesh. மாம்சமானவருக்கு ஆவியானவர் கடந்து வர அவசியமாய் இருந்தது. The one who was in the flesh, he requires the Spirit of God. அவரை தனக்குள்ளே அழைத்துக் கொண்டார். He has the Spirit of God inside of him. சோதிக்கப்படும்படி கடந்து போகும்போது When he was led by the Spirit of God to be அவர் tempted, வல்லமை பயன்படுத்தவில்லை, he didn't use his power, அற்புதங்களை பயன்படுத்தவில்லை, he didn't use his wonders, பெரிய பெரிய காரியங்களை செய்ய பயன்படுத்தவில்லை. he didn't do great things for that. வார்த்தையை பயன்படுத்தினார். He said the word of God. இந்த அனுபவம் This experience, அவருக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் he should have with him. நமக்கு எவ்வளவு அவசியம். How much important is for him. இந்த அனுபவங்கள் தான் நம் வாழ்க்கையிலே This experience is very ஒரு important. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. It will give a victorious life. சோதனைகள் கடந்து வரலாம், Problems may come, வேதனைகள் கடந்து வரலாம், confusions may come. பிசாசின் மூலமாக கடந்து வரும். All the problems may come through the devil. அவைகளை மேற்கொள்ள We should overcome that. வார்த்தை மிக அவசியம். Word of God is very important. வார்த்தையை நாம் அதிகமாய் தியானிப்போம். We meditate word of God more and more. தேவனுடைய மகிமையை பார்ப்போம். We will see the glory of God. இதையெல்லாம் யாரோ சொல்லி நாம் கேட்கவில்லை. This is not somebody else said and we are இயேசு listening. இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் யாவருக்கும் All the people who accepted Jesus as Redeemer, இயேசுவே தன்னை வெளிப்படுத்தினதை பார்த்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். Jesus himself revealed it by listening to this word. இதை நாம் மாற்ற முடியாது, No one can change it. மறுக்க முடியாது, No one can move that. இல்லை என்று சொல்ல முடியாது. No one can say no to that. இந்த அனுபவத்தில் போக முடியாது. To this experience, நம்ம ஒப்பு கொடுப்போம். we'll surrender to it. அன்பின் ஆண்டவரே, Dear God, உமக்கே அன்றைக்கு சோதனை வந்தது. on those days you have been tempted. அதுபோல் எங்களுக்கும் சோதனை வரும். Today we also getting tempted. யாரினால் சோதனை வரும்? By whom we are getting tempted? பிசாசினால் சோதனை வரும் என்று பார்க்கிறோம். By the devil we are getting அதை tempted. மேற்கொள்வதற்கான ஆயுதம் Help us. வார்த்தைதான். Your word is the வார்த்தைதான். weapon. Your word is the weapon. நீதரதுருபியாதியா. Oh, we thank you for இதே that. வண்ணமாய் நடத்துங்க. Lead me in the same way. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.